வணக்கம் மக்களே, கல்விபுரம் சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பது நான் உங்கள் நண்பன் பாலாஜி. தமிழர் திருநாளாம் தை திருநாள், இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்முடைய கல்விப்பணத்துல ஏற்கனவே இந்த ஸ்கூலை பத்தி பார்த்திருப்போம். அஸ்வதா ஸ்கூல், இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ அவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த 2024க்கான பொங்கலை சிறப்பாக கொண்டாட போறோம். வாங்க விழாக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட போறோம். ஏற்கனவே நம்முடைய அஸ்வதா ஸ்கூலை பத்தி நம்ம வீடியோல நிறைய பார்த்துருக்கோம். அதே சமயம் இன்னைக்கு அவங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப கோலாகலமா கொண்டாடலாம் சொன்னோம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன சின்ன கேள்விகள் மாணவர்கிட்ட நம்ம பரிமாறலாம்னு பாக்குறோம். ஸோ முதல் கேள்வி என்னன்றதை நம்ம பசங்கிட்ட கேட்டுக்குவோம். சரி, நான் கொஸ்டின் கேட்கிறேன். பொங்கல் எந்த நாள்ல கொண்டாடுறாங்க? தமிழ் மாதத்துல. தை. தை எத்தனாம் நாள்? 14ஆம் நாள். 16? அது ஜனவரி 14. தை எந்த நாள்? ஜனவரி 1ஆம் நாள். ஜனவரி 1 இல்ல, தை 1ஆம் நாள். தை 1ஆம் நாள். தமிழ் மாதத்தை வரிசையா சொல்லுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. வெரி குட், வெரி குட், வெரி குட். பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடுறாங்க? 3 நாள். என்னென்ன பொங்கல்? பொங்கல், மாட்டு பொங்கல், அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கல். வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ மானுடைய ஒரு சின்ன கலந்துரையாடல். அதாவது என்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விழாக்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, நரகாசுரனை வதம் செஞ்சனால அதை நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அதனால பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? பொங்கல் நம்ம ஆதவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகள் வளர்த்த பயிர்களை வெட்டி அறுவடை பண்ணி அதை படைச்சு சாமி கும்பிடுறது பொங்கலின் வழக்கம். வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து நீங்க பேசுறீங்களா? எத்தனை நாள் பொங்கல் கொண்டாடுறோம்? 4 நாள். எதுல இருந்து ஆரம்பிக்குது? தை பொங்கல். எதுல இருந்து ஆரம்பிக்குது? பொங்கலுக்கு முந்தின நாள் என்ன? போகியா? அதாவது என்னென்ன அர்த்தம் போகி எது கொண்டாடுறாங்க? போகி நம்ம வீட்டுல இருக்க பழைய பொருட்களை அதுல போட்டு நம்ம எரிப்போம். அதுவும் இல்லாம நம்மளோட பேட் வைப்ரேஷன், நம்மள இருக்க கெட்டது எல்லாத்தையுமே போட்டு நம்மளுக்கு குட் வைப்ரேஷனை வர வைக்க நம்ம போகி கொண்டாடுறோம். சூப்பர், வெரி குட், வெரி குட். முக்கியமான விஷயம் தான். நம்முடைய கெட்ட எண்ணங்களை ஃபுல்லா அழிச்சு புதிதான எண்ணங்களை நம்ம விதைக்கணும். வெரி குட். ஓகே, பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? பொங்கல் சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்றதுக்காக கொண்டாடுறோம். ஏன்னா அறுவடை பண்றதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியமா இருக்கு. சூரியன் இருக்கனால தான் பயிர்கள் நல்லா செழிப்பா வளருது. அதனால மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? மாட்டு பொங்கலுக்கு இந்த ஏர் உழுவுறது அதுக்கெல்லாம் நம்ம
நம்ம வந்து நிலத்துல ஏர் உழுவருக்கு வந்து சீட்லாம் போறதுக்கு ஏர் உழுவோம். அதுக்கு வந்து மாடு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக மாட்டு பொங்கல். மாட்டுக்கு நன்றி சொல்ற விதமா. காணும் பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? காணும் பொங்கல் வந்து நம்ம வந்து நம்மளோட உறவினர்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட நல்ல விஷயங்கள் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் எல்லாத்தையும் பகிர்ந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உருவாக்குறதுக்காக காணும் பொங்கல். நீங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்கீங்களா? காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் உறவினர்லாம் பார்த்து சந்தோஷமா அவங்ககிட்ட வந்து அன்பை பரிமாறி கொண்டாடுறீங்களா? எங்க எல்லாருமே போன் எடுத்து தானே விளையாண்டுட்டே இருக்கீங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் போட்டி வைப்பாங்க. அதுல வந்து நாங்க போய் பாட்டு எல்லாருமே எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. வெரி குட், சூப்பரா சொன்னாங்க. உங்க பேரு? தக்ஷிதா. தக்ஷிதா, அருமையா சொன்னாங்க. சரி, அடுத்து பசங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து முக்கியமா பொண்ணுங்க கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க, பசங்க கிட்ட கேட்போம். பொங்கல்ல என்னென்ன சேர்ப்பாங்க, எப்படி செய்வாங்க? சரி, எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க? நாங்க சாப்பிட மட்டும் இல்ல, நாங்க நல்லா செய்வோம். என்னென்ன, அதாவது என்னென்ன சேர்ப்பாங்க, எப்படி செய்முறை என்ன, அந்த செய்முறை வழக்கத்தை நீ இப்ப சொல்ல போற. சரி சார், ஆரம்பத்துல இருந்து. ஓகே, ரெடி, ஸ்டார்ட், சொல்லு பாப்போம். சார் முதல்ல வந்து நம்ம அடுப்பை பத்த வைக்கணும். அடுப்பை பத்த வைக்கணும், முக்கியமான கேள்வி. அடுப்பை பத்த வைக்கணும் சார். அத வந்து ஒரு நல்ல வெட்ட வெளியில இது நேச்சரோட நல்லா பண்ணணும். எல்லாருமே குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து நிக்கணும் சார். நின்று அப்புறம் பொங்கல்ல வந்து முதல்ல அரிசியை போடணும் சார். அரிசியை போட்டுட்டு பாலை ஊற்றணும் சார். பாலை ஊற்றிட்டு வெள்ளத்தை போடணும் சார். வெள்ளத்தை போட்டு கொஞ்ச நேரம் அது பொங்கல் வரையும் விட்டணும் சார். பொங்கலுக்கு அப்புறம் இது வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கிண்டு. நீ சொல்ற ப்ரிப்பரேஷன்ல பார்த்தா பொங்கல் செய்யற மாதிரி தெரியல. வேற சார். ஆமா சார், நான் என்ன சொன்னேன், கரெக்டா ஆரம்பத்துல இருந்து செய்முறை விளக்கத்தை அப்படியே சொல்லணும்னு சொல்றேன். வேற யாருக்கு தெரியும்? நீ வா தம்பி. ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து ஆஃப் பாயில் பண்ணிட்டு ரைஸ் போட்டு ஃபர்ஸ்ட் மில்க் ஊத்திட்டு வந்து ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் இப்படி கண்ட்ரி சுகர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மண்டை வெல்லம் யூஸ் பண்ண உடனே we should be mixing for 15 minutes at least. என்னன்னா அது வந்து ஃபுல் குக் ஆகணும். வந்து இதுக்கு ஏற்கனவே ஆஃப் பாயில் ஆயிருக்கணும்னா ஃபுல் குக் ஆகணும். அதனால வந்து கொஞ்சம் பொங்கி வந்தோடனே we can serve it. அவ்வளவுதானா? சிம்பிளா சொல்லி முடிச்சியா? சரி, இவர் எப்படி பொங்கல் செய்யறாருன்னு சொல்றாரு. பின்னாடி இப்படி தள்ளிவா. பேர் என்ன? குரு கிருபா வந்து எப்படி பொங்கல் செய்யணும் சொல்ல போறாரு நமக்கு. ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுக்கணும். அதுக்கு மேல பானை வச்சுக்கணும். அதுல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து விட்டுக்கணும். இது எல்லாமே பானையிலே போட்டு வதக்கணுமா? பானையில இல்ல, தனியா வறுத்து வச்சுக்கணும். திருப்பி இதுல வந்து நம்ம வந்து லைட்டா நெய் மட்டும் ஊத்திட்டு அதுல வந்து ஏலக்காய் போட்டுட்டு பால் ஊத்திடணும். பால் பொங்கி ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசியை போடணும். வெறும் அரிசி அப்படியே போட்டுருணுமா? அரிசியை கழுவிட்டு போடணும். அவ்வளவுதானா? ஊற வைக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு போடணும். ஊற வச்சுட்டு அந்த அரிசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அது கொஞ்சம் கொதிச்சு வரப்ப மண்டை வெல்லம் போடணும். அதை இடிச்சு போடணும். அப்படியே மொத்தமா போட்டுறக்கூடாது. அப்புறம் மண்டை வெல்லம் போட்டா சக்கரை பொங்கல், போடனா வெண்பொங்கலா? அப்பலாம் இல்ல. மண்டை வெல்லம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டா அந்த மண்டை வெல்லம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற நெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து வச்சதை அதுல போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டா பொங்கல் ரெடி. பொங்கல் பொங்கிருச்சா? பொங்கிருச்சு. எப்ப பொங்கிருச்சு? பால் பொங்கறப்ப பொங்கிருச்சு. சரி, ரைட், ஓகே. பொங்கல் பொங்கிருச்சு. சூப்பர், நல்லா சொன்னீங்க. வெரி குட். எல்லாருக்கும் நம்முடைய கல்வி பயணம் சேனல் சார்பா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.